வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் ரயில்வேவோட குரூப் டி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அண்ட் குரூப் டியை பொறுத்த வரைக்கும் நம்ம மேக்ஸ் அண்ட் ஜிஎஸ் செக்ஷன் செப்பரேட் வீடியோவாக கவர் பண்ணிட்டுறோம். ஸோ இதுக்கு முன்னாடிக்கான ஷிஃப்ட்டுக்கான வீடியோலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் டாப் ரைட் கார்னரில் அதோட லிங்க் இருக்குது, இதை நீங்கள் கிளிக் பண்ணி கூட ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்கலாம். குரூப் டியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு 20 மார்க் வெயிட்டேஜ் இருக்கும் அண்ட் ஜென்ரல் சயின்ஸ்க்கு 25 மார்க்ஸ் வெயிட்டேஜ் இருக்கும். ஜென்ரல் சயின்ஸ்னு எடுத்துட்டோம்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி. ஸோ குரூப் டியில் அதிக ஸ்கோரிங் வந்து ஜென்ரல் சயின்ஸில் நம்மளோட அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும், பிகாஸ் வெயிட்டேஜும் வந்து அதிகமான லெவல் தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறத பார்த்தோம்னா செப்டம்பரில் நடந்த ஷிஃப்ட் 1 கேள்விகள் தான். லாஸ்ட்டாக வந்து குரூப் டி 2018 நடந்தது. ஸோ அதோட பேப்பர் தான் ஒவ்வொரு ஷிஃப்டாக நம்ம பார்த்துட்டு வரோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். An electric lamp of 120 watt is used for 8 hours per day. Calculate the unit of energy consumed by a lamp in 1 day. ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் ஆகட்டும், இல்லை ஒர்க் டன் என்ன, ஃபோர்ஸ் என்ன, ஆர்எல்ஸ் கைனட்டிக் எனர்ஜி ரிலேட்டடான கொஷின்ஸ்லாம் அதிகமாக கேட்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. இந்த கொஷின் எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நமக்கு 120 வாட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பவர் வேல்யூங்களா. 120 வாட்ஸுங்கிறது வந்து வாட்டில் இருக்குது, வாட்னாலே அது பவரை மென்ஷன் பண்ணது தான் அர்த்தம். 120 வாட்ஸ். நெக்ஸ்ட் வந்து டைமிங். ஸோ எவ்வளோ நேரம் ஒர்க் ஆகுது? 8 hours பர் டே. ஒரு நாளைக்கு அந்த விளக்கை வந்து லேம்பை வந்து 8 மணி நேரம் நம்ம யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. எனர்ஜி எவ்வளோ கன்சியூம் ஆகியிருக்கும், அதுவும் ஒரு நாளில் எவ்வளோ எனர்ஜி கன்சியூம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பவரோட ஃபார்முலா நமக்கு தெரியணும். பவர் ஈக்குவல் டு எனர்ஜி பை டைம். பவர் ஈக்குவல் டு எனர்ஜி கன்சியூம்டு. ஓகேங்களா, எனர்ஜி கன்சியூம்டு இன் எ பர்டிகுலர் டைம், அதுதான் இ பை டி. ஸோ நமக்கு என்ன தெரியும்? 120 பவர்னு தெரியும், எனர்ஜி தெரியாது, டைமுங்கிறது வந்து 8 hours. ஸோ இன்டூ பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? எனர்ஜி ஈக்குவல் டு 120 இன்டூ 8. ஸோ 960 வாட் ஹார்ஸா. நமக்கு 1 டேல நடந்தது தெரியணும். அப்போ 1 கிலோவாட் ஹாருக்கு நமக்கு தெரியணும். 1 கிலோவாட் ஹார் நமக்கான யூனிட் வந்து 1 கிலோவாட் ஹாரில் தான் தேவை. ஸோ வாட்டை கிலோவாட்டை சேஞ்ச் பண்ணோம்னா பை 1000 போடுவோமா. அப்போ 0.96 கிலோவாட் ஹார். 1 கிலோவாட் ஹவர் ஈக்குவல் டு 1 யூனிட் தான் நம்ம நார்மல் எனர்ஜியோட வேல்யூ. ஸோ எவ்வளோ யூனிட் வந்து கன்சியூம் ஆகியிருக்கு? 0.96 யூனிட். ஓகேங்களா, கிலோவாட் ஹவர் ஈக்குவல் டு 1 யூனிட். 1 கிலோவாட் ஹவருங்கிறது வந்து ஒரு யூனிட். ஸோ அப்போ ஆன்சர் இஸ் சி, 0.96 யூனிட். இன் விச் இயர் வாஸ் பேட்டில் ஆஃப் வாட்டர்லூ ஃபவுட்? வாட்டர்லூங்கிற சண்டை வந்து எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 1832, 1835, 1845, 1815. ஸோ பேட்டில் ஆஃப் வாட்டர்லூ யாருக்கு நடுவில் நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரெஞ்ச் ஆர்மிக்கும் பிரிட்டிஷ் ஓகேங்களா, பிரிட்டிஷ் ஆர்மிக்கும் நடந்தது தான் இந்த பேட்டில் ஆஃப் வாட்டர்லூ. ஃப்ரெஞ்ச் ஆர்மியை லீட் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா நெப்போலியன் போனாபார்ட்டி. அண்ட் பிரிட்டிஷ் ஆர்மியை லீட் பண்ணது வந்து
டியூக் ஆஃப் வெலிங்டன். டியூக் ஆஃப் வெலிங்டன். இந்த சண்டை 1815 நடந்தது. 1815 நடந்தது. ஸோ இந்த சண்டையில் யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரிட்டிஷ் ஆர்மி. டியூக் ஆஃப் வெலிங்டன் நெப்போலியன் பொனாபர்ட்டியை ஜெயிச்சாரு. அண்ட் அவங்க நெப்போலியன் பொனாபர்ட்டியை சிறைப்பிடிச்சி சிறையில் அடித்தாங்க. அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டார். 2 resistor, one is 10 ohms and the other is 20 ohms connected in series to a 6 watt battery. The current in the circuit will be. ஸோ ஒரு சர்க்கியூட் இருக்கு, அதில் 2 ரெசிஸ்டார் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் சீரீஸாக கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ சீரீஸாக 2 ரெசிஸ்டார். ஓகேங்களா? இது 6 வோல்ட் பேட்ரி. ஒன்று வந்து 10 ohms, இன்னொன்று வந்து 20 ohmsக்கான ரெசிஸ்டர். ஸோ இதில் ஃப்ளோ வர கரண்ட் வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரெசிஸ்டர் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சீரீஸாக ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணோம்னா ஸோ ரெசிஸ்டரோட டோட்டல் வேல்யூ ஒன்று பார்த்தோம்னா R1 + R2 சீரீஸான கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ 10 + 20 = 30 ohms. ஸோ ஓம்ஸ்லா அப்படி ஓம்ஸ்லாங்கிறது வந்து V = IR. இப்போ வோல்ட் என்ன 6 அண்ட் ஐங்கிறது வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கரண்ட். ஆறுங்கிறது நமக்கு தெரியும் 30 ohms. ஸோ அப்போ சாரி இன்ட்டு 30. ஓகேங்களா? இப்போ I = 6/30. ஸோ ஐயோட வேல்யூ கரண்ட்டோட வேல்யூ என்ன வருது 0.5 வரும். 5 வரும். 1/5 = 0.2 amps. கரண்ட்டோட வேல்யூங்கிறது வந்து ஆம்பியரில் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ 0.2 amps will be the answer. சிம்பிளாக நமக்கு ஓம்ஸ்லா தெரிஞ்சால் போதும், சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். அண்டு ரெசிஸ்டர் சீரீஸாக இருந்துச்சுன்னா 2 வேல்யூ ப்ளஸ் பண்ணுங்கள். பேரலாக இருந்துச்சுன்னா 1/10 + 1/20 வரும். கிளியர்? Which of the following event is celebrated every year on January 9th? ஜனவரி 9th கொண்டாடக்கூடிய ஒரு நாள். என்ன நாளை நம்ம கொண்டாடுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா உனத்திய பாரதிய திவாஸ், ஓவர்சீஸ் இந்தியன் டெவலப்மெண்ட் டே, அகில் பாரதிய திவாஸ், பிரவசி பாரதிய திவாஸ். ஸோ ஜனவரி 9 நமக்கு ஞாபகம் வர வேண்டியது மகாத்மா காந்தி சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து வந்த நாள் தான் ஜனவரி 9. ஸோ அதுதான் வந்து பிரவசிய பாரதிய திவாஸ்ங்கிற நாளாக நம்ம கொண்டாடுறோம். பிரவசிய பாரதிய திவாஸ் ஜனவரி 9. ஸோ இது வந்து மகாத்மா காந்தி சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்த நாள். அதை கொண்டாடும் வகையில் தான் ஜனவரி 9 பிரவசிய பாரதிய திவாஸ்னு செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ ஒரு கொஷின், அதாவது 2018 கரண்ட் அஃபேர்ஸ் கொஷினில் எக்ஸாமில் வந்து 2017 நடந்த ரிபப்ளிக் பரேட் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம இப்போ 2021 ரிபப்ளிக் பரேட் நடந்திருக்கு இல்லைங்களா? ஸோ அதோட 2021ங்கிறது வந்து 72nd ரிபப்ளிக் டே. அதில் பெஸ்ட்டு டேப்லூ அவார்டு வாங்கினது எந்த ஸ்டேட்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷ். ஸோ ரிபப்ளிக் டே அப்போ நம்ம பார்க்கலாம் நிறையா குரூப் ஆஃப் மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து ஒவ்வொரு ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறது மாதிரி சில கலைகள்லாம் செய்வாங்க இல்லைங்களா? சில பார்ட்டிசிபெண்ட்லாம் நிகழ்ச்சிலாம் செய்வாங்க. அதில் தான் பெஸ்ட் டேப்லூ அவார்டுங்கிறது கொடுக்கப்படுது. அது எந்த ஸ்டேட்டுக்கு போணுச்சு அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வியாக நிறைய எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ 2021 பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் டேப்லூ அவார்டுங்கிறது வந்து உத்தரப்பிரதேஷ் வாங்கினாங்க. செகண்டாக வந்தது வந்து திரிபுரா அண்ட் தேர்டாக வந்தது வந்து உத்தரகண்ட். அண்ட் ரிபப்ளிக் டே அப்போ தான் வந்து பத்மா அவார்ட்ஸும் கொடுக்கப்படுது. பத்மஸ்ரீ, பத்மபூஷன் அண்ட் பத்ம விபூஷன். ஸோ பத்மா அவார்ட்ஸுங்கிறது 119 பேருக்கு கொடுத்தாங்க. அதில் பத்மஸ்ரீ அவார்டுங்கிறது வந்து 102 பேருக்கு கொடுத்தாங்க. பத்மபூஷன் 10 பேருக்கும், பத்ம விபூஷன் 7 பேருக்கும் கொடுத்தாங்க.
ஸோ அதான் டோட்டலாக 119 பத்மா அவார்ட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ இந்த பத்மா அவார்ட்ஸில் நாம் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு பார்த்தோம்னா போஸ்ட்மஸ்லியா, அதாவது இறந்த பிறகும் யார் இந்த அவார்டு வாங்கியிருக்காங்க, அதாவது போஸ்ட்மஸ்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இறந்த பிறகு அவங்கள கௌரவிக்கும் விதமாக இந்த பத்மா அவார்ட்ஸ் ஒரு சில பேருக்கு கொடுப்பாங்க. இந்த பத்மபூஷன் பத்ம விபூஷன் அவார்ட்ஸ்லாம் அது யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, அண்டு இந்த பத்மா அவார்ட்ஸ் எந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் வாங்கியிருக்காங்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். Which of the following is not a simple permanent tissue? Plant tissues இதெல்லாம். இந்த plant tissiesல எது simple permanent tissue கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்க்லீரன்கைமா, பேரன்கைமா, xylem, கோலன்கைமா. xylem தான் ஆன்சர். xylem எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா பிளான்ட் பாடிக்கு வாட்டர் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுறது. அண்ட் ஃப்ளோயம் ஃபுட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது ரெண்டுமே வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் பர்மனன்ட் டிஷ்யூஸ். காம்ப்ளெக்ஸ் பர்மனன்ட் டிஷ்யூ. xylem அண்ட் ஃப்ளோயம் ரெண்டுமே வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் பர்மனன்ட் டிஷ்யூ. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் xylem வந்து ஆட் ஒன். ரிமைனிங் எல்லாமே வந்து சிம்பிள் பர்மனன்ட் டிஷ்யூ. ஸ்க்லீரன்கைமா, பேரன்கைமா, கோலன்கைமா இது மூணுமே வந்து சிம்பிள் பர்மனன்ட் டிஷ்யூ. The pH of a solution is given. Which of the solution has highest concentration of hydrogen ions? So pHங்கிறது வந்து அசிடிட்டி லெவலை டிட்டர்மைன் பண்ணுறது. அதை 0 to 14ங்கிற வேல்யூவில் நம்ம டிட்டர்மின் பண்ணுவோமா, அதுவும் 7க்கு லெஸ் தெனாக இருந்துச்சுன்னா அதை அசிடிக் அப்படின்னு சொல்லுவோம். 7க்கு மேலே இருந்துச்சுன்னா அதை பேசிக்னு சொல்லுவோம். ஸோ இது காமன். அடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஹையஸ்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அயான்ஸ் கொடுத்துருக்காங்க. அசிடிக்கில் மட்டும்தான் H+ அயான்ஸ் அதிகமாக இருக்கும், பேசிக்கில் OH- அயான்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுலையே அசிடிக் எந்த வேல்யூன்னு பார்க்கலாம். ஸோ இது பேசிக் கிடையாது. அண்டு 4.4 இஸ் அசிடிக், 2.7 இஸ் அசிடிக், 9.4 இஸ் பேசிக், இதுவும் கிடையாது. அப்போ இந்த ரெண்டு இதில் ஏதோ ஒரு வேல்யூ தான். அப்போ ரெண்டு இதுலேயுமே வந்து அதிக அசிடிட்டி எதில் இருக்குன்னு பார்த்தோம்னா 2.7ல் தான். அப்போ ஆன்சர் இஸ் 2.7. அதை தான் ஹைட்ரஜன் அயானோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஒருவேளை OH அயான்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா ஆன்சர் இஸ் 10.1 இருக்கும். ஓகேங்களா? In which of the following plants is a plant body not differentiated into roots, stems, leaves? Riccia, Chara, Marsilia, Spirogyra. ஸோ பிளான்ட் பற்றி, ஸ்பீசிஸ் பற்றி, ஃபைலம் இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக பயாலஜியில் கேட்கக்கூடிய கேள்விகள். ஸோ இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தாவர வகை அதோட பிளான்ட் பாடி, இந்த என்டையர் பிளான்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு ரூட்டாவோ ஸ்டெம்மாவோ லீவ்ஸாவோ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த இது பார்த்தோம்னா ஸ்பைரோகைரா. ஸ்பைரோகைராக்கு வேற சில நேம் அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர் சில்க் அண்ட் பாண்ட் சில்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பைரோகைரா, வாட்டர் சில்க் ஆர் பாண்ட் சில்க், இது ஒரு டிஃப்ரெண்ட் நேம். ஓகேங்களா? ஸோ இது அதிகமாக வந்து ஸ்ட்ரீம் இல்லைனா பாண்ட், தண்ணியில் தான் வந்து அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு பிளான்ட் வகைகள். அண்ட் இந்த பிளான்ட் கூட இது ஒரு ஆல்கே. ஓகேங்களா? The central government initiative aimed at bringing masses within the former banking system is called Jan Bank Yojana, Jan Dhan Yojana, Jan Admi Yojana, Jan Rupaya Yojana. ஸோ இதில் எந்த ஸ்கீம், இதில் ஒரே ஒரு ஸ்கீம் மட்டும் கவர்மெண்ட்டால், சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் உருவாக்கப்பட்டது. எதற்காகன்னு பார்த்தோம்னா
எல்லா மக்களையுமே வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும், எல்லாருக்குமே வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஸ்கீம் தான். இதை எப்போ லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2014 மோடியால் லான்ச் பண்ணப்படுது. அண்டு இது பேங்கிங் பர்பஸ்னால இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்க்கு கீழே வருது. ஸோ என்ன ஸ்கீம்னு பார்த்தோம்னா ஜன்தன் யோஜனா. ஜன்தன் யோஜனா மூலிமா மக்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓப்பன் பண்ணப்பட்டது தான் இந்த ஸ்கீம். ஸோ இது மோடியால் 2014 ஆரம்பிக்கப்பட்டது. In which group of modern periodic table are halogens placed? ஸோ இது ரிப்பீட்டடாக கேட்குறது. halogens, noble and metalloids, metals, non-metals. ஸோ இதெல்லாம் வந்து எந்த குரூப்பில் ஆர் எந்தெந்த பீரியடில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஹாலோஜன் எந்த பீரியடை சேர்ந்தது, எந்த குரூப்பை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 17th குரூப். 18th குரூப்புங்கிறது வந்து நோபல் கேஸஸ், நோபல் ஆர் இன்னட் கேஸஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ரிப்பீட்டடாக கேட்குறது பார்த்தீங்கன்னா 17 and 18 தான் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ 17th வந்து ஹாலோஜன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்க ஒரு குரூப். என்னென்ன ஹாலோஜன்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ளூரின் அட்டாமிக் நம்பர் இஸ் 9. அடுத்து குளோரின் அட்டாமிக் நம்பர் இஸ் 17. புரோமின் 35. அயோடின் 53. அடுத்து அஸ்டட்டின். ஸோ சிம்பிள் பார்த்தோன்னா 80 and 85 இஸ் அட்டாமிக் நம்பர். So first fluorine, chlorine, bromine, iodine, astatine. Question related to appointments. So 2017 நடந்த அப்பாயின்மெண்ட் ரிலேட்டடான கேள்வி. என்ன கேள்வின்னு பார்த்தோம்னா செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட சேர்மேன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்பரேஷனுங்கிறது வந்து பணம் அச்சடிக்கக்கூடிய ஒரு இடம் தான். இப்போ ப்ரெசண்ட்டாக இதோட ஹெட், அதாவது சேர்மேன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் யாருன்னு பார்த்தோம்னா திருப்தி பத்ரா கோஷ். இவர் ஒரு IAS அதிகாரி, திருப்தி பத்ரா கோஷ். ஸோ இது வந்து ஒரு கவர்மெண்ட் கார்பரேஷன். ஓகேங்களா, இது வந்து ஒரு கவர்மெண்ட் கார்பரேஷன். அண்டு இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருதுன்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். 13th January 2006 ஆரம்பிக்கப்பட்டது. அண்ட் இதோட ஹெட் குவார்ட்டர்னு பார்த்தோம்னா நியூ டெல்லி. ஹெட் குவார்ட்டர் வந்து நியூ டெல்லி. அண்ட் இந்த செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்பரேஷனுக்கு கீழே இவங்களோட சப்சிடரியா பேங்க் நோட் பேப்பர் மில். இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கர்நாடகாவில் அமைஞ்சிருக்கு. செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்பரேஷனோட சப்சிடரி பிரான்ச்சா பேங்க் நோட் பேப்பர் மில். இது எங்க இருக்கு? கர்நாடகாவில் அமைஞ்சிருக்கு. ஸோ நாம் என்ன பண்ணணும், 2021 நம்ம இப்போ எக்ஸாம் எழுத போகிறதா இருந்தால் 2020லேருந்து 2021 வரைக்குமே நடந்த முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ், மெயினாக PSU செக்டார்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுருக்கோம். Which of the following hormones brings about changes in appearance seen in boys at the time of puberty? Thyroxine, testosterone, oestrogen, insulin. ஸோ இதில் எந்த ஹார்மோன் மேல், ஓகேங்களா, பாய்ஸ்க்கான ஒரு அப்பியரன்ஸ் சேஞ்சை உருவாக்கக்கூடியது? அவங்களோட பியூபர்ட்டி டைமுக்கு அப்புறமா அவங்க உருவத்தில் சில மாற்றங்கள்லாம் வரும். லைக் தாடி வர்றது, மீசை வர்றது, இதெல்லாம் வந்து ஒரு உருவ மாற்றம். இது முக்கியமான காரணம் எந்த ஹார்மோன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லேருந்து வரலாம். இன்சுலின்ங்கிறது வந்து சர்க்கரை அளவை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது.
இது இன்சுலின்ங்கிறது பீட்டா செல்ஸ் மூலிமா ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது. அடுத்து ஈஸ்ட்ரோஜன். ஈஸ்ட்ரோஜனுங்கிறது வந்து இது ஃபீமேல் ஆர்கன், ஓகேங்களா, ஃபீமேல் ஹார்மோன்ஸ். இது வந்து ஒரு ஃபீமேல் ஹார்மோன்ஸ். அடுத்து தைராக்சின்ங்கிறது தைராய்டு ரிலேட்டடான தைராய்டு கிளாண்டில் செக்ரீட் ஆகக்கூடிய ஒரு ஹார்மோன். ரிமைனிங் டெஸ்ட்ரோஸ்டெரோன். ஸோ டெஸ்ட்ரோஸ்டெரோனுங்க தான் வந்து மேலோட ஃபிசிக்கல் சேஞ்சுக்கு முக்கியமான காரணமாக அமையக்கூடிய ஒரு ஹார்மோன். கொஷின் ரிலேட்டட் டு கேலோ இந்தியா ஸ்கூல் கேம்ஸ். கேலோ இந்தியா ஸ்கூல் கேம்ஸ், கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ். ஸோ இந்த கேலோ இந்தியா கேம்ஸுங்கிறது வந்து இப்போ ரீசெண்டாக ஆரம்பிக்கப்பட்டது தான், 2018 அப்புறம் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த கேலோ இந்தியாங்கிற கேம்ஸ். இது வந்து கேலோ இந்தியா ஸ்கூல் கேம்ஸ், யூனிவர்சிட்டி கேம்ஸ் அண்ட் கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பிரிச்சிருக்காங்க. ஸோ ஒரு கொஷின் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் ஆர் ஸ்கூல் கேம்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேம் 2018 ஆரம்பிக்கப்பட்டது. கேலோ இந்தியா யூத் கேம்ஸ்னு ஆரம்பித்தாங்க. கேலோ இந்தியா யூத் கேம்ஸ், அதுதான் வந்து கேலோ இந்தியா ஸ்கூல் கேம்ஸ்னு மாறினது, ஓகேங்களா. ஸோ இப்போ 2018 எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லியில் நடக்குது. அண்ட் அதோட சாம்பியனாக யார் வராங்கன்னு பார்த்தோம்னா ஹரியானா. அண்ட் 2019 இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா புனேங்கிறது மகாராஷ்டிராவில் இருக்கா. அண்டு இங்கே சாம்பியனாக வர்றதுன்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிரா. 2020 குவாத்திங்கிறது வந்து அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய இடம். அண்டு இதில் சாம்பியனாக யார் வராங்கன்னு பார்த்தோம்னா இங்கேயும் இந்த வருஷத்துலேயும் வந்து 2020 வந்து மகாராஷ்டிரா தான் வந்து சாம்பியன்ஷிப் வின் பண்ணுறாங்க. 2021 எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்ச்குலாங்கிற இடம் வந்து ஹரியானாவில் இருக்குது. ஸோ 2021 கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் எங்கே நடக்க போகுது, ஆர் கேலோ இந்தியா ஸ்கூல் கேம்ஸ் எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்ச்குலா, ஹரியானா. 2020 ஓவரால் சாம்பியன்ஷிப் யார் வின் பண்ணியிருக்காங்க, மகாராஷ்டிரா. 2019 மகாராஷ்டிரா தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ், கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ் எந்த வருஷம் ஆரம்பித்தது, யாரெல்லாம் சாம்பியன்ஷிப், எந்த ஸ்டேட் வந்து சாம்பியன்ஷிப் வின் பண்ணாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. From which Indian princely state did வேலுத்தம்பி தலவா hail? ஸோ வேலுத்தம்பி தலவாங்கிறது வந்து எந்த ராஜ்யத்திலேருந்து வந்தவர்? சோழ கிங்டம், மைசூர் கிங்டம், விஜயநகரம், ட்ரவன்கோர். வேலுத்தம்பி தலவாங்கிறவர் வந்து ட்ரவன்கோர் ரீஜன்லேருந்து வந்தவர். ட்ரவன்கோர்ங்கிற பிரின்ஸ்லி ஸ்டேட்லேருந்து வந்தவர் தான் வேலுத்தம்பி தலவா. If two unequal masses possesses the same kinetic energy, then the heavier mass has equal momentum, less momentum, greater momentum, none. So ரெண்டு மாஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Two unequal masses, ரெண்டு unequal masses, ஒன்று சின்னது ஒன்று பெருசுன்னு வச்சுக்கலாம். ரெண்டுக்குமே சேம் கைனட்டிக் எனர்ஜின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மாஸுங்கிறது வந்து இதை வந்து ஒரு 5 kgன்னு எடுத்துக்கலாம், இதோட மாஸுங்கிறது வந்து 10 kgன்னு எடுத்துக்கலாம் நம்ம. அண்ட் ரெண்டுக்குமே வந்து கைனட்டிக் எனர்ஜி சேம். கைனட்டிக் எனர்ஜிங்கிறது வந்து ½ mv². அப்போ ஹெவியர் மாஸ் எப்படி இருக்கும்? ஈக்குவல் மொமெண்டமாக இருக்குமா, லெஸ்ஸர் மொமெண்டம், கிரேட்டர் மொமெண்டம்? மொமெண்டங்கிறது மூவ் ஆகிறதுக்கான ஒரு இதுதான். ஸோ இதில் இந்த பெரிய மாஸ் இருக்குங்களா, மாஸ் 10 kgக்கு இருக்குல்ல, இந்த 10 kgக்கு அதோட மொமெண்டம்னு பார்த்தோம்னா அதிகமாக இருக்கும், அதுதான் கிரேட்டர் மொமெண்டம். ஸோ இதை விட இது அதிகமான மூமெண்ட் தானே கொடுக்கும், ஓகேங்களா. ஸோ அதனால் ஹெவியர் மாஸ்க்கு அதிக மொமெண்டம் இருக்கும். Which of the following compounds does not possess water of crystallization? Gypsum,
வாஷிங் சோடா, காப்பர் சல்ஃபேட், பேக்கிங் சோடா. ஸோ கொஷின் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு கொஷினில் என்ன டேர்ம் கொடுத்துருக்காங்க, வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு காம்பவுண்டு, ஓகேங்களா, காம்பவுண்ட் ஆர் மாலிகுல், ஓகேங்களா, மாலிகுல் வாட்டர் கூட ஒரு குறிப்பிட்ட அளவு, அதாவது ஒரு அதிகமாகவே இல்லாமல் கம்மியாகவும் ஒரு டெஃபினைட்டாக அதுக்கு தேவையான அளவில் மட்டும், டெஃபினைட் ப்ரொபோர்ஷன், ஓகேங்களா, அதுக்கு தேவையான அளவில் அது மிக்ஸ் ஆகி ஒரு நியூவான ஃபார்மாக வேற ஸ்டேட்டுக்கு மாறுனுச்சுன்னா அதை தான் வந்து இந்த வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தோம்னா ஜிப்சம்ங்கிறதுக்கு வந்து CaSO4 2H2O, வாஷிங் சோடாங்கிறது வந்து சோடியம் கார்பனேட் Na2CO3, காப்பர் சல்ஃபேட் வந்து CuSO4, பேக்கிங் சோடாங்கிறது வந்து சோடியம் பைகார்பனேட், அதாவது NaHCO3. ஸோ இந்த இருக்கிற ஆப்ஷன்லேயே எது வந்து வாட்டர் மாலிகுல் கூட கரெக்டான அளவில் சேர்ந்து வேற ஒரு ரிசல்டன்ட் ஃபார்மாக மாறும் அப்படின்னு பார்த்தோம்னா பேக்கிங் சோடா, சாரி டஸ் நாட் பொசஸஸ், எது கரெக்டான லெவலில் ஃபார்ம் ஆகாது அப்படின்னு பார்த்தோம்னா பேக்கிங் சோடா வந்து ஒரு வாட்டர் கூட சரியாக சேராமல் இருக்கிறது, ஓகேங்களா. The velocity of a vertically thrown ball with time will be downwards positive, downwards negative, upwards negative, upwards positive. ஸோ ஒரு பால் இருக்கு, அந்த பாலை வந்து நம்ம வெர்டிக்கலாக வந்து த்ரோ பண்ணுறோம். வெர்டிக்கலுங்கிறது வந்து ஸ்ட்ரெயிட்டாக மேல் நோக்கி தானுங்களா, வெர்டிக்கலாக த்ரோ பண்ணுறோம். வெர்டிக்கலாக த்ரோ பண்ணிட்டு, ஸோ வெர்டிக்கலாக த்ரோ ஆகிட்டு மறுபடியும் வந்து அப்படியே ஃபால் ஆகுது. இப்போ அதோட டைம், அதாவது இந்த வெலாசிட்டிங்கிறது வந்து சேஞ்ச் ஆகுமா, அது எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ மேலே தூக்கி போடும் போது பாசிட்டிவாக, அதாவது அப்வர்ட்ஸ் பாசிட்டிவாக இருக்குமா, இல்லை அப்வர்ட்ஸ் நெகட்டிவாக இருக்குமா மேலே போகும்போது, இல்லை கீழே வரும்போது நெகட்டிவாக இருக்குமா பாசிட்டிவாக இருக்குமா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ பாலோட வெலாசிட்டியை டிபெண்ட் பண்ணி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் மேல் நோக்கி போகும்போது அதோட வெலாசிட்டிங்கிறது வந்து நெகட்டிவ்ல இருக்கும். ஏன் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பாலை நம்ம வெர்டிகலா த்ரோ பண்ணும்போது எர்த்தோட கிராவிட்டிக்கு அப்போஸாக தான் அந்த பால் வந்து டிராவல் ஆகுது. எர்த்தோட கிராவிட்டிங்கிறது வந்து எல்லா பொருட்களையும் கீழே இழுக்கணுமா, 9.8 மீட்டர்/செகண்ட் சொல்லுவோம். இந்த எர்த்தோட கிராவிட்டிக்கு அப்போஸ் பண்ணி அந்த பால் வந்து மூவ் ஆகுது. அப்போ அதோட வெலாசிட்டியை குறைக்க பார்க்கறது என்னது, கிராவிட்டி. அப்போ அதோட வெலாசிட்டிங்கிறது வந்து மேலே போகும்போது நெகட்டிவ்ல இருக்கும். ஸோ அதுதான் அப்போஸில் போகும்போது ஒரு பாலோட வெலாசிட்டிங்கிறது வந்து நெகட்டிவாக இருக்கும். அண்டு குறிப்பிட்ட தூரம் ரீச் ஆன உடனே, சர்டைன் ஸ்டேஜ் ரீச் ஆன உடனே டக்குன்னு அது ஸ்டாப் ஆகி கீழே ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். Which one of the following animals reproduce by budding and can also carry out regeneration? இந்த அனிமல்ஸ் ரீப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் அது எந்த இதுக்கெல்லாம் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்கு, இதுக்கெல்லாம் வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் அதோட செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவலில் அதை எப்படிலாம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் எந்த ஒரு அனிமல்ஸ்க்கு பட்டிங் மூலிமா அது ரீப்ரொடியூஸ் ஆகுது அண்ட் ரீஜெனரேஷனும் ஆகக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரா. இந்த ரீஜெனரேஷனுக்கு அர்த்தம்னு பார்த்தோம்னா ஒரு பொருள், இப்போ நான் பள்ளி நம்ம எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள். அது பள்ளி எடுத்துட்டோம்னா அதோட வாழை வந்து கட்டாகி விழுந்துருச்சுன்னா அந்த வால் வந்து மறுபடியும் ரீஜெனரேட் ஆகும். அதுதான் வந்து ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிவன் ஆப்ஷனில் எந்த ஒரு அனிமல் பட்டிங் மூலிமா ரீப்ரொடியூஸ் ஆகி அண்ட் ஆல்சோ ரீஜெனரேஷன் ப்ராசஸும் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரா. Curry was a type of soil found in which state of India?
கரிவாஸ்ங்கிறது வந்து லேக்னால டெபாசிட் ஆகிற சாயில் தான் இந்த கரிவாஸ்ங்கிற சாயில். ஸோ இதெல்லாம் அதிகமாக வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் காணப்படக்கூடிய ஒரு டைப் ஆஃப் சாயில். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் காணப்படக்கூடிய சாயில் தான் இந்த கரிவாஸ். Electric bulbs are usually filled with chemically inactive gases like hydrogen, oxygen, nitrogen, chlorine. ஸோ நம்மளோட வீட்டில் இருக்க எலக்ட்ரிக் பல்ப்ஸ் எந்த ஒரு பல்பாக டியூப்லைட்டே வச்சுக்கோங்களேன், அந்த டியூப்லைட்டில் ஒரு இன்ஆக்டிவான கேஸ் சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபில் பண்ணி வைப்பாங்க. ஸோ அந்த இன்ஆக்டிவான கேஸ் சப்ஸ்டன்ஸ் எதுக்குன்னா அதோட ஹீட்டிங் லெவலை வந்து அதிகரிக்கிறதுக்காக. ஓகேங்களா? இந்த டைப் ஆஃப் இன்ஆக்டிவ் கேஸஸ் என்னென்ன ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்கான், மோஸ்ட்லி ஆர்கான் அண்ட் சம்டைம்ஸ் நைட்ரஜன். ஸோ ஃப்ரம் த ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். ஸோ இந்த இன்ஆக்டிவ் கேஸஸோட ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நார்மலாக குண்டு பல்பில் டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் ப்ரெசென்ட்டாக இருக்குமா, இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் வந்து நல்லா ஹீட் ஆகி தான் வந்து நமக்கு வெளிச்சத்தை கொடுக்குது. அது எவாப்ரேட் ஆகாமல் தடுக்கணும்ல, அந்த எவாப்ரேஷன் ப்ராசஸ்க்கு போகாமல் தடுக்கிறது வந்து இந்த இன்ஆக்டிவ் கேஸஸ் தான். அந்த மாதிரி எவாப்ரேஷன் லெவலுக்கு போகாத தடுத்து அதோட ஹையர் டெம்பரேச்சரை அச்சீவ் பண்ணி நமக்கு ஒரு லைட் சோர்ஸை நல்ல எஃபிஷியண்ட்டாக கொடுக்கறதுக்கான காரணமாக தான் வந்து இந்த இன்ஆக்டிவ் கேஸஸ் வந்து அமையுது. ஸோ இந்த இன்ஆக்டிவ் கேஸஸ்ங்க வந்து ஆர்கான், நைட்ரஜன். ஓகேங்களா?